ஐயா, வீட்ல யாரும் லேடிஸ் இல்லையா? வரேங்க. என்னம்மா வேணும்? அம்மா, எதிர் வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கோம். இன்னைக்கு பால் காய்ச்சறோம். நீங்க எல்லாரும் வரணும். என்னால முடியாதும்மா, நீங்க வேணா போயிட்டு வாங்களேன். வயசுல பெரியவங்க, நீங்க வந்து பூஜை பண்ண நல்லா இருக்கும்னு அம்மா சொன்னாங்க. சரி, நாங்க வரோம். எதுக்கு லென்ஸ் வச்சு பாக்குறீங்க? கல்லு சிறுசா இருக்குல்ல, அதான். பெரிய கல்லா வச்சுக்கிட்டா லென்ஸ் இல்லாம பாக்கலாம்ல. நீங்க மட்டும் வந்திருக்கீங்களே, ஆம்பளைங்க யாரும் வரல? அவரு ரங்கூன்ல வியாபாரம் பண்றாரு. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போவாரு. அப்ப நாங்க போயிட்டு வரேங்க. அடிக்கடி வீட்டுக்கு வாங்க. சீக்கிரம்டா, நீ ஏறதுக்குள்ள ஸ்கூலுக்கு டைம் ஆயிடும். அங்க பாரு. இந்த ஆள் எப்படி இங்க வந்தா? ஏனுங்க ஏனுங்க இங்க நிக்கிறீங்க? இதுதாங்க என்ற வீடு. புதுசா குடி வந்திருக்கோம். அப்படிங்களா? சரி சரி, நீங்க போங்க. பாத்து பாத்து, காலு காலு மெல்ல மெல்ல. வாங்க. ஏமா, எனக்கு டிஃபன் கூட கொடுக்காம நீ பாட்டுக்கு அங்க போய் உட்கார்ந்துட்ட? பால் காய்ச்சறதுக்கு நீங்க வரணும்னு எதிர் வீட்டு பொண்ணு ஒத்த கால்ல நின்னு கூப்பிட்டாப்பா. ஆமா, அதுக்கு இருக்கிறதே ஒத்த கால் தானம்மா. வரேன். ஒத்த காலா? என்ன சொல்லிட்டு போறா? அவளுக்கு 2 காலும் இருந்தது இல்ல? ஆமா. யோ, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நாங்க கேக்குற பணத்தை நீ கொடுக்க முடியுமா முடியாதா? நாங்க யார் தெரியுமா? நிதி கொடுத்தனா நீ பணத்தை, இல்லாட்டி எப்படி நீ ஃபேக்டரி நடத்த நாங்க பாக்குறோம். நாங்க கேட்டுட்டு இருக்க, நீ பாட்டுல போன்ல பேசிட்டு இருக்க என்றால் லொல்லா வா வந்து போடுவேன். என்னங்க முதல்ல கூப்பிட்டீங்களா? வணக்கம். நான் திடீர்னு செத்துட்டேனா அது காரணம் இவங்களா தான் இருப்பாங்க. ஏனுங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா வீம்புக்குன்னு வம்பு பண்றானுங்களா? ஏய் நில்லு. மனசு பதபதைக்குதுங்க, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேனுங்க. ஏனுங்கடா, ஏனுங்க ஒயிட்டு இருக்காருங்களா? உங்களை தானுங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க. உள்ளார உங்க மூஞ்சிங்களெல்லாம் சரியா பாக்கலீங்க, இப்ப பாத்துட்டுங்க போங்க. ஒரு நிமிஷம்ங்க, ஒரு சின்ன மேட்டர் சொல்றேன், கேட்டு போட்டு போங்க. என்ற முதலாளிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்குங்க, அதுக்கப்புறம் உங்க அத்தனை பேத்தையும் வகுந்து போடுவோங்க. வகுந்து நாங்க ஆளுங்கட்சிக்காரங்க, எங்களை ஏத்துக்கிட்டா என்ன ஆகும் தெரியும்ல? ஹலோ, நீங்கெல்லாம் ஓட்டு கேக்குறவனுங்க, நாங்கெல்லாம் ஓட்டு போடுறவங்க. எங்க சங்கத்துல மட்டும் 5000 பேர் குடும்பத்தோட சேர்த்தா 20000 ஓட்டுக்கு மேல. நாங்க நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, ஒரு எம்டி எம்எல்ஏ ஆக்க முடியும், ஒரு எம்எல்ஏ எம்டி ஆக்க முடியும். உங்க நூலெல்லாம் இங்க நூக்க முடியாதுங்க. நாங்க ஏற்கனவே நிறைய நூக்குறோமுங்க. கிளம்புங்க. இந்த உண்மையில தாண்டா தங்க இருக்கு, வேமா ஆளுங்க வந்துற போறாங்க. வந்தாப்பா, என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, உண்மை எழுதிட்டு இருக்க. ஓஹோ, இத்தனை நாளா உண்மை திருடு போனது காரணம் நீதானா? யார பார்த்து திருடுங்க? என் வீட்டுல நான் எதுக்கே திருடுனா? ஐயா, இந்த வீட்டுல கொஞ்சம் உண்மையில கூட எனக்கு உரிமை இல்லையா? ஆமா, எனக்குன்னு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அதான் வெளிக்கடை வச்சு கொடுத்துக்கோங்க. ரொல்லிக்கடை எனக்கு தங்கம்னு பேரை வச்சு தங்கத்தை பூரா நீங்க சுரண்டிக்கிட்டு எனக்கு பாலா போன பழைய வழியை கையில கொடுத்து கடை வச்சு கொடுத்து ஏமாத்த பாக்குறீங்களா? வாய்க்கு வந்தபடி பேசாத. இது போதாது, காது குத்துற செக்ஷன் ஒன்னு கொடுத்துருக்கோம். ஆமா, பெரிய 420 செக்ஷன், காது குத்துறதுக்கு 500 ரூபாய் தரேன். அதுல 450 குடும்பமே ஆட்டியா போட்டு எனக்கு 50 கொடுத்து செக்ஷன்ல பத்தி பத்திர செக்ஷன். என்னடாங்கறப்பா? என்னடா நீ? ஒட்டு வேணா உறவு வேணா, பேசாம சொத்த பிரியா. சொத்தா? என்ன சொத்து? என்ன சொத்தா? பொள்ளாச்சில 80 ஏக்கர் இருக்குல்ல, அதுல 40 ஏக்கர் நீங்க வச்சுக்க, 40 ஏக்கர் என் கையில கொடுத்து போய்கிட்டே இருக்கேன். எங்க 4 பேருக்கு 40 ஏக்கரும் ஒருத்தனுக்கு 40 ஏக்கரா? உங்க அப்பா அவசரப்பட்டு 4 குட்டியை பத்துட்டான். எங்க அப்பா பொறுமையா ஒரே ஒரு குட்டியை பத்துருக்கேன், அது சிங்கா குட்டியை பத்துருக்கேன். எங்க அப்பா பத்தி பேசாத. என்னடா பத்தி தப்பா பேசுறோம் பேச்சு. ரைட்டா, ஒரு கை உண்மையில காணா ஒண்ணு தெரிறீங்க எல்லாரும். இவ்வளவுக்கும் காரணம் என் பெரியப்பா. பெரியப்பா, உனக்கு வைக்கிறா பெரிய ஆப்பா. விட்டு 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 போறல விட்டு போ போ. போனால் போகட்டும் போ. அந்த மாமல்லக்காரன் எனக்கா நம்மள ஏன்னு பாக்குறான், கண்ணை குத்துறோம். டேய், என்ன முறைக்கிற? பாப்பா, சிகப்பு கலர் Dressனா மணிக்கு பிடிக்காது பாப்பா. அதுக்காக Dress அவுத்துட்டா போக முடியும்? நாய்க்கண்ணுக்கு Black and White தான் தெரியும்பாங்க. இது மட்டும் கலர் கலரா தெரியுதா? சீண்டாம வாக்கா. ஏய், சவுண்ட் போடு. இந்த தூக்குச்சட்டியால அடிச்சனா மண்டை கண்டல உடைஞ்சிரும். நம்ம ஏரியாக்கு வந்து விருந்தாளிங்க, இவங்க போய் துரத்துற? ஓ, புரியுது புரியுது. பாவம், அந்த பொண்ணு தெரியாம சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வந்து, இருந்தாலும் ஒத்த கால இருக்கிற பொண்ணு நீ விரட்டி. ஒத்த கால் என்ன? இப்போ நீங்க ஓடிதானே வந்தீங்க? ஓடியா? இல்லீங்கோ, என்ற காலத 1.5 காலாச்சுங்களே, எப்படிங்க ஓடி வர முடியும்? இருங்க, ரோசனை பண்ணி சொல்றேன். இல்லைங்க,
ஓடி வந்த மாதிரி தான் தோணுதுங்க. நான் இந்த தங்கச்சியை புடிச்சுக்கிட்டு ஜம்ப் பண்ணி வந்தேனுங்க. பாவாடை கட்டி இருக்கிறதால இந்த கால் உங்க பறவையில பட்டிருக்காதுங்க. சாரி சாரி, நீங்க சொல்றதும் கரெக்ட் தானுங்க. நீங்க போங்க. சாரி. நீங்க பாடி. ஒத்த கால் தான்டா. ஒன்றரை காலன்னு வந்தாலும் ஏமாத்திட்டே இருக்க. ஒரு நாள் உண்மை தெரிய போகுது. உன்னை ஒன்றரை கால் ஆக்க போறான். ஜாக்கிரதையா இரு. ஓடி பாத்துக்கலாம். என்னன்னு கட்சி ஆபீஸ் ஓபன் பண்றதுக்கு உக்கடத்துல ஒரு இடம் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஊர்ல பாதியை நாமளே வளைச்சு போட்டோம். டாக்டர் நெல்லமுத்துண்ண. பேக்ரவுண்ட் எப்படி அடிச்சா யார் வருவாங்க? பேக்ரவுண்ட் சுமார் தானுங்க. சினிமா தியேட்டர் காலி பண்றதா இருந்தா ஈஸியா காலி பண்ணிடலாம். அப்புறம் தியேட்டர் காலி பண்றதா இருந்தா பேசண்டி பெட்டி தூக்கில வெளியில போடணும். நம்மளுக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடம் தான் போதுங்களே. இவனுக்கு இன்னும் காலி பண்ணலையா? நீங்களும் தண்ணியை கட் பண்ணீங்க, கரண்ட கட் பண்ணீங்க. அவனுக்கு கழுத்தை கட் பண்ணாலும் காலி பண்ண மாட்டாங்க போல இருக்கே. அன்னைக்கு இருந்தாலும் சிட்டிக்குள்ள நமக்கு 6 ஏக்கர்னு வச்சுக்க. தனிய பூச்சவன் வந்துட்டு போறான் பாருங்க. யாருதான் இந்த இடம்? கூட்டி கிடக்குது இல்ல, அப்ப நம்ம இடம் தானுங்க. கட்சி ஆபீஸ்க்கு கரெக்டான இடம். கிழக்கு பார்த்து இருக்குது. சூரியன் ஸ்ட்ரைட் அடிக்கிறான். உச்சத்துக்கு போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு திருப்பதி தேவஸ்தானத்துக்கு பிறகு 3 மூலை ஒழுங்கா இருக்கிற இந்த இடம் தானுங்க. ஐயோ, என்னது அக்கிரமமா இருக்கு? கூட்டுல வச்சு இப்படி உடைக்கிறே. ஐயரே, இது உங்க வீடா? இது அனந்தராமனோட வீடு. அவர் டெல்லியில இருக்கிறதுனால என்ன பாத்துக்க சொல்லிருக்கார். என்னங்க, இந்த இடத்தை விட ஐயர் வீடு வாசல் ரொம்ப நல்லா இருக்கு. சாமி, ஆபீஸ் ஆரம்பிச்சு 2 வாரத்துல காலி பண்ணிடுவோம். ஏய், அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கா போடு. அண்ணனுக்கு போன போ. தலைவர் 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 தலைவரே, எதிர்கட்சியில இருந்து சாத்தப்ப 30 எம்எல்ஏவோட நம்ம கட்சியில சேர வந்திருக்காரு தலைவரே. ரொம்ப சந்தோஷமான விஷயம். தலைவர் 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 சாத்தப்பா வா, இனிமே நீ தான் என் தளபதி. தலைவர் சேதுபதி, அண்ணன் சாத்தப்பன், தலைவர் சேதுபதி. தலைவரே, இன்னையில இருந்து உங்க கட்சியில சேர்ந்து ஒரு சாதாரண தொண்டனா இருந்து உங்க கட்சியை வளர்க்க போறேன். என் கட்சி உன் கட்சின்னு சொல்லாத, இனிமே இது நம்ம கட்சி. உன்ன மாதிரி துடிப்பான ஆளுங்க இருந்தா தமிழ்நாடு என்ன டில்லியவே பிடிச்சிடுவேன். எதிர்கட்சியில உங்க திமிர்ல மேடைக்கு மேடை நான் அசிங்கமா திட்டினல்ல, அந்த ஈஸ்வர பாண்டியன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தான். அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு என் கட்சியில சேர்ந்து நாளைக்கு இங்க இருந்து அடுத்த கட்சிக்கு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? என் கட்சியில சேர்ந்ததுக்கே இந்த அடினா பிரிஞ்சு போனா உன்னைய காலி பண்ணிடுவேன். ஆயுசுக்கும் உங்க அடிமையா இருப்பேன் தலைவரே. வெளியே பிரஸ் வெயிட் பண்ணு. சட்டையை மாத்திக்கிட்டு மூஞ்ச கழுவிட்டு போய் போட்டோக்கு போஸ்ட் கொடு போ. தலைவரே, தம்பிக்கிட்ட இருந்து போன். அண்ணே, சொல்லு கஜபதி. உக்கட ஏரியால பாட்டி ஆபீஸ்க்கு இடம் மாத்திருக்கேனே. ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் திறக்கணும். திறந்துட்டா போச்சு. அனந்தராமா, உன்னோட வீட்டு ஆளுங்கட்சிக்கார ஆக்கிரமிப்பு பண்ணி உங்க கட்சி ஆபீஸ் ஆரம்பிக்க போறாங்க. நேக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா. சரி சரி, நான் கோயம்புத்தூர் வரும்போது நேர்ல பேசிக்கலாம். ஓகே ஓகே, சரிடா.